பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேருடைய மேன்மை நம்மளுடைய தாய் தகப்பனா இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு தாய் தகப்பனா எத்தனை பேர் கனம் பண்றோம் நமக்கே தெரியும். அவருடைய வார்த்தைக்கு முதல்ல செவி கொடுக்கிறோமா? முடிஞ்ச மட்டும் நம்ம வாலிப நாட்கள்ல வளரும் பொழுது சின்ன வயசுல ஒரு 15-16 வயசு வரைக்கும் வேணா அம்மா பேச்சை கேட்டிருப்போம். அதுக்கு பிறகு டீனேஜ் வந்துடும், நமக்கு எல்லாமே தெரியும்ட்டு நம்மளே நம்மளுடைய எல்லா முடிவுகளையும் எடுக்க ஆரம்பிச்சுடுறோம். நிறைய சில பிள்ளைகள் தாய் தகப்பன் பேச்சை கேட்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுது அப்ப நம்ம தாய் தகப்பனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோமா? பாருங்க, கவனமா இருங்க, மறந்துடாதீங்க. நம்ம என்ன பண்றோமோ அதை நம்ம பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுத்தாதான் அவர்களும் அவர்களுடைய வாலிப நாட்கள் வரும் பொழுது நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதனால இந்த வார்த்தை சொல்லுகிறது படி பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. நமக்கு என்ன வேணா இருக்கலாம், ஆனா நம் தாய் தகப்பன் தான் நமக்கு மேன்மையா இருக்கணும். அவர்களுடைய வார்த்தை நமக்கு மேன்மையா இருக்கணும். அவர்களுடைய உபதேசங்கள் நமக்கு வருகிற கடிந்து கொள்ளுதலின் வார்த்தைகள் நமக்கு மேன்மையா இருக்கணும். ஏன்னா அவர்கள் தான் நம்மளை பெற்று எடுத்து நம்மளை இந்த பூமியில இங்க ஒரு மனுஷனா கொடுத்திருக்கிறாங்க. அதனால நிறைய பேர் வளர்ந்த பிறகு அம்மா அப்பா பேச்சை கேட்கறது இல்லை. ஆனா நம்ம மேன்மை அம்மா அப்பாவா இருக்கணும். நம்ம அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். முக்கியமா என்ன வயசு ஆனாலும் அம்மா அப்பா பேச்சு நம்ம கண்டிப்பா கேட்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிறார். தாய் தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.